ஹாய் ஃபேமிலி. டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் கோகோனட் சட்னியும் பிளான் பண்ணியிருக்கேன். பொங்கலுக்கு 1/2 கப் ரைஸ், 1/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். 3/4 கப்புக்கு 2 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு 1/2 கப் ரைஸ் போடும்போது 1/4 கப் பாசிப்பருப்பு போடணும். அதே மாதிரி 1 கப் ரைஸ் போடும்போது 1/2 கப் பாசிப்பருப்பு போடலாம். ஸோ டோட்டலாக 1/2 கப்புன்னு வரும்போது 5 கப் தண்ணி ஊற்றணும். அப்போது கரெக்டாக இருக்கும். விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் முழு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் ஜிஞ்சர் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வேக வச்சுருந்த அரிசி பருப்பு கூட சேர்த்தோம்னா பொங்கல் ரெடி. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அப்படியே கோகோனட் சட்னிக்கு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் சட்னிக்கு கோகோனட், 2 பச்சை மிளகா, உப்பு, பொட்டுக்கடலை இது மட்டும் போட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான பொங்கல் கோகோனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். சுட சுட பொங்கல், தேங்காய் சட்னி கூடவே மசாலா வடையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் ஃபார் டெய்லி குக்கிங் வீடியோஸ். தேங்க்யூ.